ஜிபேல இருக்கிற பாக்கெட் மணி அப்படிங்கிற ஒரு லோகோவை பார்த்திருப்போம். அதை கிளிக் பண்ணா மொத்த பணமும் போயிடும் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த பாக்கெட் மணி லோகோனா என்ன? சோசியல் மீடியாக்கள்ல இந்த ஜிபே பாக்கெட் மணியை பத்தி உலாவிட்டு இருக்கிற ஒரு ஆடியோ உண்மையே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கூகுள் பே அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு புதிய அம்சத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த அனுமதிக்க கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ அம்சம். இதை கிளிக் பண்றதால பணம் காலியாகாது. மாறா நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற அல்லது அங்கீகரிச்ச பணத்தை மட்டும் தான் செலவழிக்க முடியும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட மகளோ அல்லது மகனோ கடையில போய் 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த கடையுடைய QR கோட ஸ்கேன் பண்ணுவாங்க. உடனே உங்க போனுக்கு இதை அனுமதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். இதை தொடர்ந்து நீங்க உங்க UPI உடைய அதாவது பின் நம்பர் போட்டீங்க அப்படின்னா அந்த பின் நம்பரை போட்டா மட்டும் தான் அவங்க உங்க போன்ல இருந்து பணத்தை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம யூசர் ஒருத்தங்க மாசம் 2000 ரூபாய் அப்படின்னு லிமிட் செய்யலாம். அந்த 2000 ரூபாய் முடியற வரைக்கும் அவங்க உங்க வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை யார்கிட்டயும் கேட்காம தானாகவே ஸ்கேன் செஞ்சு பணம் செலுத்த முடியும். அதுக்கு மேல போனா நீங்க அனுமதிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சா எப்ப வேணும்னாலும் இந்த வசதியை ஸ்டாப் பண்ணிக்கலாம்.